அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், நம்ம மாணவர்களுக்கு வந்து புத்தகம் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து பதிவு பண்ணணும். ஆப்பில் போய்ட்டு எப்படி பதிவு பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணி உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுங்க. போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் காமிக்கும். ஸோ புக்ஸுக்கு வந்து அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் அவங்கவுங்க ஐடியில் போட்டு தான் சப்மிட் கொடுக்கணும். ஸோ இதில் ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸுன்றதை நீங்கள் டச் பண்ணணும். அந்த ஸ்கீம்ஸுன்ற டச் பண்ணிங்கன்னா எந்தெந்த வகுப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த வகுப்புலாம் காமிக்கும். இப்போ ஒரே ஒரு வகுப்பு எடுக்கிறதுனால ஒரு வகுப்பு மட்டும் காமிக்குது. சப்போஸ் நீங்கள் 3 வகுப்புகள் எடுக்கிறீங்கன்னா இங்கே 3 வகுப்பும் காமிக்கும். ஒரு வகுப்பாக நம்ம டச் பண்ணி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டர்டை டச் பண்ணணும். உடனே செக்ஷன் வரும். செக்ஷனை டச் பண்ணணும். உடனே ஸ்கீம்ஸுன்ட்டு இந்த மாதிரி காமிக்கும் புக்ஸு. இதில் ஸ்கீம்ஸு இன்டர்ன்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இதில் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை தான் நம்ம டச் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷனை டச் பண்ண உடனே டேர்ம் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதில் அந்த டேர்மை டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு ஒரு டேர்முக்கும் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு டேர்மை டச் பண்ணிக்கிறோம். ஓகே கொடுக்குறோம். டேர்மை டச் பண்ண பிறகு தான் செலக்ட் சப்ஜெக்ட் வரும். அடுத்து சப்ஜெக்டை டச் பண்ணுறோம். சப்ஜெக்டை டச் பண்ணோம்னா டேர்ம் 1 வால்யூம் 1, டேர்ம் 1 வால்யூம் 2. ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே காமிக்கும். நம்ம ஒரே டைம்லேயே இப்படி ரெண்டையும் என்ன பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒன்றா தான் நம்ம செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து டேர்ம் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா இந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி வந்து ஹைட் ஆகி காமிச்சதுன்னா இங்கே சப்மிட் பட்டன் காமிக்காது. அப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதுவே இப்போ வால்யூம் 2 பாருங்கள், ஓகே கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணலை, சேவ் பண்ணலை. இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சேவ்னுக்கு. ஸோ இந்த மாணவர்கள் எல்லாருக்கும் நம்ம புத்தகம் வழங்கியிருக்கோம். ஸோ வழங்கியிருக்கோன்றதுனால இங்கே என்ன கொடுத்துட்றோம், சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்ததும் இந்த மாதிரி ஹைட் ஆகிடும், கீழே சேவ் பட்டன் காமிக்காது. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே டேர்மை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூமாக செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு டேர்ம் அந்த மாதிரி 2 புக்கையும் கொடுத்து முடித்த பிறகு செகண்ட் டேர்முக்கு ஓகே கொடுக்குறீங்க. அதே மாதிரி செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு வேல்யூம் ஃபஸ்ட்டு ஓகே கொடுக்குறோம். இங்கே என்ன பண்ணுறோம், சேவ் கொடுக்குறோம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் இங்கே இருக்கும். இப்போது அடுத்து செகண்ட் வால்யூமை வந்து செலக்ட் பண்ணுறோம், ஓகே கொடுக்குறோம், அங்கே சேவ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ 3ஆம் வகுப்பை முடிச்சுட்டு அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு என்ன பண்ணணும், ஒரு வகுப்பாக நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் போட்டாச்சு, செகண்ட் டேர்ம் போட்டாச்சு. அடுத்து அதே மாதிரி தேர்ட் டேர்ம் ஓகே கொடுக்குறோம், இங்கே போகிறோம். வால்யூம் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். அதே மாதிரி வால்யூம் 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். இது முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் அந்த பேக்குக்கு வந்தீங்கன்னா இங்கே அந்த ஸ்டாண்டர்ட் இருக்க பேஜ் வந்துடும். இப்போ அடுத்து இன்னொரு ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணணும். செக்ஷன் செலக்ட் பண்ணி அதே மாதிரி டேர்ம் செலக்ட் பண்ணி புக்ஸுக்கு வந்து விசிபிள் ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ் நேம் விசிபிள் ஆகும், அதில் சேவ் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.